இதை பேசுறதுக்கு தொழில் முனைவோரோட வளம் பெருகிறதுக்கு பெரிதும் உதவுவது வாடிக்கையாளர்களே அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் 2 பேரும், இல்லைங்க வாடிக்கையாளர்கள்லாம் கிடையாது, என்னோட ஸ்டாஃப் தான் முக்கியம் அப்படின்னு பேசுறதுக்கு இந்த பக்கம் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கைத்தட்டல் கொடுத்துருங்க. இப்போ ஒருத்தரை பேசுறது கூப்பிட போகிறேன். அவர் யாருன்னு ஒரு இன்ட்ரோ பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போன மாதம் ஒரு மீட்டிங் நடந்ததுங்க. ஒரு மெம்பர், புது மெம்பர் உள்ளே வராரு. வரும்போது கொஞ்சம் டல்லாக வந்தார். கை கால்லாம் வலி சார், கொஞ்சம் பெயினாக இருந்தது, கொஞ்சம் உடம்பு முடியலை சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். நான் என்ன சொன்னேன், உள்ளார கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சு மீட்டிங் அட்டன் பண்ணுங்க சார், சரியாக போய்டும் உங்களுக்கு அப்படின்னேன். சரி, மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துல பார்த்தா பயங்கர பிஸ்க் ஆகிட்டார். என்னடா பயங்கர பிஸ்க் ஆகிட்டார், மீட்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சா சார் அப்படின்னேன். மீட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார், அதை விட இன்னொருத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அப்படின்னாரு. யார் சார் அவர் அப்படின்னேன். இல்லை சார் அவராக வந்தார் சார். பிரதர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டார். நான் இந்தமாரி அன்சோ அந்த இடத்துல நான் வரேன் அப்படின்னேன். முடிச்ச உடனே என்ன பண்ணார், தோள்பட்டில் ஒரு பிடிச்சாரு பாருங்க, பிடிச்சிட்டு ஒரு ஹக் பண்ணார். ஒரு ஹக் பண்ணிவிட்டு சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் யார் சார், ஃபிசியோதெரபிஸ்டா அப்படின்னு நான் கேட்டேன். அவரும் எனக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரி தான் இருந்ததுங்க. ஆளை காட்டுங்க அப்படின்னேன். ஆளை காட்டினா யார் இருந்தார்னா, நம்மளோட ஹக் ஸ்பெஷலிஸ்ட்டு, கமலஹாசனுக்கே கட்டுப்பிடி வைத்தியத்தை கற்றுக் கொடுத்த நம்ம உங்கள் மகாலட்சுமி செராமிக்ஸ் நாகராஜன் சார் தான். அவர் தான் இப்போ பேசுறதுக்கு வராரு. உங்கள் பலத்த கைத்தட்டலோட வெல்கம் நாகராஜன் சார், பேசுங்க. அதில் கடைசியாக ஒன்று சொன்னாருங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆச்சுங்க, என் மனைவி கூட இப்படி கட்டி பிடிச்சது இல்லைங்க அப்படின்னாரு. நாகராஜரோட மனைவி வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். அரங்கத்தில் உள்ள அனைவருக்கும் உங்கள் மகாலட்சுமி செராமிக்ஸ் நாகராஜனின் இனிய மாலை வணக்கம். கேட்குதா சார்? அனைவருக்கும் மாலை வணக்கம். அரங்கத்தில் உள்ள எல்லாருமே உற்சாகமாக இருக்கணும். என்ன செய்யணும் நண்பர்களே, கைத்தட்டை கொடுங்க, அப்போதான் கொஞ்சம் பேச முடியும். எனக்கே அரைகுறையாக தான் பேச முடியும். நீ கைத்தட்டை குடிச்சா கொஞ்சம் எனர்ஜியாக பேசலாம்னு நினைக்கிறேன். தொழில் முனைவோரின் வளம் பெருகுவதற்கு பெரிதும் உதவுவது வாடிக்கையாளரா அல்லது ஊழியர்களா என்பத தலைப்பிற்கு மாற்று கருத்து கிடையாது நண்பர்களே. ஆணித்தரமாக அடித்து கூறுகிறேன், வாடிக்கையாளரே. அழுத்தமாக கூறுகிறேன், வாடிக்கையாளர் இல்லையேல் நாம் இல்லை நண்பர்களே. உதாரணமாக, ஆளில்லாத டீ கடையில் டீ ஆற்றுவது போல் வாடிக்கையாளர் இருந்தால் தானே நண்பர்களே ஊழியர்கள் வந்து டீ ஆற்ற முடியும், வாடிக்கையாளர் வந்து டீ குடிக்க முடியும். இதிலே நீங்கள் உருவீங்கள் மிக முக்கியமானவர்கள் வாடிக்கையாளர் என்பதை ஆணித்தரமாக இது கூற முடியும் நண்பர்களே. ஒரு வாடிக்கையாளரை நீங்கள் கொடுக்கும் கூகுள் ரிவ்யூஸ், ஃபீட்பேக் அண்ட் டெஸ்டிமோனியல், சோசியல் மீடியா தான் ஒரு வணிக நிறுவனத்தை வேற லெவலுக்கு கொண்டு போகுது நண்பர்களே. அதனால வணிகத்தோட தொழில் வளம் பெறுகிறது, வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இன்று ஒரு சிறிய நிறுவனம் அல்லது பெரிய நிறுவனம், கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும், உதாரணமாக அமேசான், பிளிப்கார்ட்ஸ், ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் விற்பனையை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து தங்களுடைய வாடிக்கையாளரை அதிகரித்து ஊழியர்களை குறைத்து தொழிலை வேற அளவுக்கு கொண்டு போறாங்க. இதுல பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் தான் அங்கேயே நிற்கிறாங்க. உதாரணமாக நீங்க வந்து ஃபேக்டரி எல்லாருமே போயிருப்பீங்க. எங்க போனீங்கன்னா திண்டுக்கலுக்கு பக்கத்துல நாகா ஃபேக்டரிக்கு போயிருப்பீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 7 ஃப்ளோர். அதுல பாத்தீங்கன்னா 7 ஃப்ளோர்லையும் 10லேருந்து 15 ஊழியர்கள் தான் நண்பர்களே. மீதியெல்லாம் ஆட்டோமேஷன். உற்பத்தி திறனை அதிகரித்து வாடிக்கையாளரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மிகவும் முக்கியமானவர் வாடிக்கையாளர் நண்பர்களே. இன்றைய உள்ள ஏஐ டெக்னாலஜியில் ரோபோட் நடமாட போகிறது நண்பர்களே. அதன் மூலம் இன்றைய காஃபி வித் சிஓவின் சிறப்பு விருந்தினருக்கு ஒரு பலத்த கைத்தட்டலோடு வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். சார் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வரதா தான் இருந்தது. எங்கள் பட்டிமன்றம் நடக்குன்னு தெரிஞ்சோன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க சார். நன்றி சார். இன்னைக்கு கூட ஏஐ டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ரோபோட்லாம் நடமாட போகுது நண்பர்களே. இன்னும் ஒரு 1 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தெருவா ரோபோட்டு, ஒவ்வொரு வணிகத்திலும் ரோபோட் இருக்க போகுது நண்பர்களே. அதன் மூலியமா ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைய போகிறது. இன்னைக்கு உள்ள கார்பரேட் கம்பெனி, இப்போ தற்போதுள்ள சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி, ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 50% வந்து ஊழியர்களை குறைச்சிட்டாங்க. எல்லாருமே வாடிக்கையாளர் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இருக்குங்கிறது திருப்பி ஆணித்தரமாக வாடிக்கையாளர் என்று கூறுகிறேன். ஒரு வாடிக்கையாளர் வந்து முக்கியமான காரணம், ஒரு டேட்டா பேஸ் இருந்தால் தான் வேற லெவலில் போக முடியுங்கிறதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ட பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவோம் நண்பர்களே. எல்லாரும் பாய்ஸ் பண்ண பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் வாய் திறந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நான் பேசுறது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து ஒரு டயலாக் சொல்லுவார். உண்டைக்கட்டி சாப்பிட்றதுக்கும் திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையும் எந்தெந்த கோயிலில் என்னென்ன சாதம் கொடுக்குறாங்கிறத 365 நாள் டேட்டா பேஸ் ஒரு புக்கை டைரியை காமிப்பார். காமிச்சிட்டு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்தும் பாரு.
இதை தான் எஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க நண்பர்களே. என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எல்லாருடைய டேட்டா பேஸும் பார்த்து நம்பர்ல இருக்கணும், கணக்கிடக்கூடியதா இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் நாங்களாம் எஸ் நம்பர்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ற நண்பர்களே. அதற்கு மிக முக்கிய காரணம் வந்து சிஆர்எம்ங்கிற ஒரு ஆப். இந்த சிஆர்எம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா, கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட். இதை வச்சு என்ன செய்யணும், இதில் என்ன பயன் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய வாக்கிங் கஸ்டமர் எத்தனை பேர், மார்க்கெட்டிங் மூலியமா கஸ்டமர் எத்தனை பேர் உள்ள வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் மூலமா எத்தனை பேர் கஸ்டமர் வராங்க, எத்தனை பேர் எடுத்திருக்காங்க, ஓகே எத்தனை, பெண்டிங் எத்தனை, வாடிக்கையாளர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா, எத்தனை கஸ்டமர்கிட்ட பேசுனீங்க, அவங்களுடைய வாக்கிங் கஸ்டமர் நிலவரம் என்னங்கிறது துல்லியமாக ஒரு டேட்டா பேஸை கொடுக்கறது வந்து இந்த சிஆர்எம் ரிப்போர்ட் மூலம் நண்பர்களே. இதன் மூலம் வாடிக்கையாளரை இன்க்ரீஸ் பண்ணி தொழிலில் நலம் பெறுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கிறது வாடிக்கையாளர் நண்பர்களே. ஒரு வாடிக்கையாளருடைய புதுமைப்படுத்துதல் மற்றும் இனோவேஷன். ஒவ்வொரு கம்பெனிலையும் இனோவேஷன் இல்லைன்னா காண போயிடும். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே போகுது. இனோவேஷன் முக்கியமாக தேவைப்படுது நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா இனோவேஷன் என்னன்னா, ஒவ்வொருத்தரும் புதுமைப்படுத்தணும். நம்மளுடைய கம்பெனியும் மற்ற கம்பெனியும் என்ன வித்தியாசம், நம்ம தனித்துவமாக இருக்கோமா இல்லையா, நம்ம தனித்துவப்படுறதுக்கு யூனிக்னஸ் வேணும் நண்பர்களே. அது மாதிரி ஒரு தயாரிப்பு சேவை நிறுவனத்தில் வந்து நம்ம என்னென்ன புதுமைப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய கம்பெனியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இதற்கு மிக முக்கியமாக இருப்பது அதோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாடிக்கையாளர் தான் மிக முக்கிய காரணம் நண்பர்களே. உதாரணமாக நம்ம நடுவர் ஐயா இப்போதைக்கு இன்னும் வரதுக்கு டைம் இல்லாத கொஞ்சம் லேட்டாக வராங்க. அவங்களோட சிவசங்கரன் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 1991 ஸ்டெல்லிங்கிற கம்ப்யூட்டரை தொடங்கி 1991 ஏர்செல் என்ற நிறுவனத்தை தொடங்கும் பொழுது அவருடைய வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா நண்பர்களே, 1.9 மில்லியன், அதாவது 19 லட்சம். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் 2018 பார்த்தீங்கன்னா 80 பில்லியன் வாடிக்கையாளர்கள், அதாவது 7,41,52,299 பேர் வாடிக்கையாளர்கள். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இன்னைக்கு அந்த நிலைமையில வந்து அவங்களுடைய நிகர மதிப்பு, சொத்தின் நிகர மதிப்பு பார்த்தீங்கன்னா $4 பில்லியன், அதாவது 32,000 கோடி. இதற்கான யார் காரணம் நண்பர்களே, மிக முக்கியமான வாடிக்கையாளர் இல்லையேல் இன்னைக்கு தொழிலதிபர்கள் யாரும் இருக்க முடியாது நண்பர்களே. அதற்கு முக்கிய உதாரணம் நமது நடுவர் அவர்களை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் வந்து இன்னைக்கு ஜெய்கிருஷ்ண நிறுவனத்தை தொடங்கி இன்னைக்கு நடுவர் அளவுக்கு வளர்ப்பதற்கான காரணம் என்ன நண்பர்களே, அந்த வாடிக்கையாளர் தான். இந்த வாடிக்கையாளர் இல்லையேல் நிச்சயமா வந்து எதுவுமே இல்லை. ஊழியர்கள் இருக்க தான் வேண்டும், இல்லைன்னு சொல்லவில்லை. அந்த வாடிக்கையாளர் மிக முக்கியமானவர்கள். இதுக்கு ஒரு சிறிய உதாரணம் சொன்னால், வாடிக்கையாளருடைய நெருங்கிய தொடர்பு வேணும் நண்பர்களே. என்ன தொடர்புனா, நம்ம ஒவ்வொருத்தரும் வாடிக்கையாளர்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் ஆகணும். நம்ம ஆகும்போது ஒரு அவங்களுடைய நல்லது கெட்டதில் நம்ம கலந்துக்கணும் நண்பர்களே. பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்துக்கள் கூறும்போது, இது வந்து எனக்கு கடந்த 2 வருஷமா இந்த எஸ் நம்பர்கள் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், நாகராஜனை பற்றி. இது என்னோட பெருமைக்காண்டி சொல்லவில்லை, ஒரு சின்ன உதாரணத்துக்காண்டி இந்த 2 வருஷத்துல தொடக்கத்தில் நான் இந்த வாழ்த்த ஆரம்பிச்சதுல எனக்கு வந்து நாகப்பட்டினத்தில் ஐசக் நியூட்டன் காலேஜுங்கிறது ஒரு 4 ரூபாய் தான் பேசியிருப்பேன் அவங்கள்ட்ட. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆர்டர் கொடுத்தாங்க. இதுக்கு காரணம் என்ன நண்பர்களே, நான் வந்து வாடிக்கையாளர் எடுத்ததுக்காண்டி சொல்ல, அந்த வாடிக்கையாளர் உறவுகளை நீங்கள் தக்க வச்சுக்கிறது மூலம் வாடிக்கையாளர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இதுக்கு வந்து ஊழியர் தான் இருக்கணும்னு தேவையில்லை. இங்கிருந்து ஆன்லைன் உலகமாக போயிடுச்சு. ஊழியர்களும் வேண்டும், ஊழியர் இல்லாமல் வாடிக்கையாளர் இருந்தால் தான் ஊழியர்கள். அதனால வாடிக்கையாளர் மிக முக்கியமான நண்பர்களே. வாடிக்கையாளருடைய தேவை மற்றும் விருப்பத்தை அறிவதன் மூலம் நம்முடைய கம்பெனி வந்து வேற லெவலுக்கு எடுத்து போய் முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் வாடிக்கையாளர்களை தொழில் நலம் பலம் பெறுவதற்கு மிக முக்கியமானவர்கள் வாடிக்கையாளரே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாகராஜ சாருக்குள்ள வானத்தை போல விஜயகாந்த் இருப்பாருன்னு பார்த்தேன், ஆனால் ரமணா விஜயகாந்த் உள்ள இருந்திருக்கிறாரு. ரொம்ப நன்றி சார், சிறப்பு சார். ஆக்சுவலாக வந்து சாரோட முதல் மேடை பேச்சு இது. ஒரு பணத்தை கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு தொழில் முனைவோருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடாப்டபிலிட்டி, ஓப்பன் மைண்டட். பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கு சொன்ன உடனே சார் வந்து ஓகே பண்ணிட்டாரு. ஸோ ஒரு என்டர்பிரனராக இருக்கிறவங்க எந்தவித ஒரு சுச்சுவேஷனையும் உடனே அடாப்ட் பண்ணிக்கணும், உடனே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து சார் ஒரு நல்ல உதாரணம். ரொம்ப நன்றி சார். அப்போ அந்த 10 லட்ச ரூபா ஆர்டரில் கொஞ்சம் கமிஷனை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம எஸ் மெம்பர் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க.